அன்பானவர்களே, சிலுவை சிலுவை ஆதியிலே தீனியர்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு சமுதாயத்தினரால் குற்றம் செய்த ஜனங்களுக்காக அவர்கள் தண்டனை கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அந்த தண்டனை மிக கொடுமையாக இருந்தது. அதையே பின்பற்றி ரோமர்கள் அந்த சிலுவை தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி குற்றவாளிகளை தண்டனை கொடுப்பதற்காக அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக அந்த சிலுவையை பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அந்த சிலுவையிலே ஒருவன் தொங்கினால் அவன் சபிக்கப்பட்டவன். அவன் பெரிய குற்றவாளி, அவன் சபிக்கப்பட்டவன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. போதும், மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். ஏன் சபிக்கப்பட்டவன்? அவன் பெரிய பாவி, அவன் குற்றவாளி, அவன் சபிக்கப்பட்டவன். அவனை அவமானப்படுத்துறதுக்காக அந்த சிலுவையில் அவனை தொங்க வைப்பார்கள். அந்த சின்னம் ஒரு அவமான சின்னம். சிலுவை ஒரு அவமான சின்னமாக காணப்பட்டது. போறவங்கெல்லாம் அப்படியே ஏளனம் பண்ணுவாங்க, காரி துப்புவாங்க, மிஷனாரி நிந்திப்பார்கள், அவமானம் செய்வார்கள், ஏசுவார்கள். அவ்வளவு அவமானம் நிறைந்த ஒரு சின்னம்தான் சிலுவை. அப்படிப்பட்ட அந்த சிலுவையை தான் இயேசு தெரிந்தோம். இல்லையா? எதற்காக? நம்மை மீட்பதற்காக. அதிலே நம்முடைய பாவங்களை ஆண்டவர் அந்த சிலுவையிலே சுமந்து அந்த பாவத்தினால் வரக்கூடிய அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார். இல்லையா? பாவத்தினுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். அப்ப இயேசு சபிக்கப்பட்டவரா? நம்ம தான் சபிக்கப்பட்டவங்க. நம்ம சாபத்தெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? அந்த
சிலுவையிலே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவங்களை சுமந்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் பாவங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்தார் என்று. வாசிப்போம். அப்போ நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறார். முழுவதுமாக இந்த உலகத்தின் பாவத்தை சுமப்பதற்காக வந்த ஒரு சுமை தாங்கி இயேசு. அல்லேலூயா. அதைத்தான் அவர் உயிரோடு இருக்கும் போதே யோவான் சாணகன் தன்னுடைய சீசர்களுக்கு அவரை பற்றி அறிமுகப்படுத்தும் போது சொன்ன ஒரு வாசகம், இதோ இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அவர் உலகத்தின் பாவத்தை முழுவதுமாக சுமந்து தீர்க்கிறார், முழுவதுமாக. இங்கிலாந்து தேசத்துல ராபர்ட் பீல் பைரன் அப்படின்னு 2 பசங்க இருந்தாங்க. 2 பசங்களும் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறவங்க, ஒரே வகுப்புல 2 பேரும் நல்ல இணைப்பிரியாத நண்பர்கள். பள்ளிக்கு போயிட்டு வரும்போது அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு முரட்டு பையன், பெரிய பையன் அந்த ராபர்ட் பீலை போட்டு அடிக்கிறான். அடிக்கிறான். இவனுக்கு பயம் ஒரு பக்கம், கலக்கம் ஒரு பக்கம். அந்த பைரன் உடனே துணிச்சலை வர வச்சு நேரம் அந்த முரட்டு பையன் கேட்குது, யா அண்ணே, இவனை நீங்கள் எத்தனை அடின்னு அடிக்க போறீங்க? எதுக்குல? நம்ம அடிக்கிற அடியில் பாதி அடியை எனக்கு தாங்க, பாதி அடியை நான் வாங்கிக்கிறேன், எனக்கு தாங்க அப்படின்னு போயிட்டார். அவன் பார்த்துட்டு அடிக்காமலே செஞ்சான், போயிட்டு பாதி அடியை எனக்கு தாங்கன்னு கேட்டான். அந்த ராபர்ட் பீல் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பிரதமராக உயர்ந்தவர். இல்லையா? ஆமாம். அவர் எழுதுகிற அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த வாசகம், பைரன் அந்த முரட்டு பையனிடம் எனக்கு பாதி அடியை தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவன் அப்படியே மனம் உடைஞ்சு போயிட்டான், அடிக்காமலே போயிட்டான். ஆனால் இயேசு அப்படி பாதி அடியை முழுவதுமாக, நமக்கு எந்த ஒரு சின்ன சாய்ப்பு கூட வராத அளவு முழுவதுமாக அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். அது அவமான சின்னமாக காணப்பட்டது. போறவங்கெல்லாம் நம்ம சிலுவை காட்சியை பார்க்கும்போது வருகிறவர்கள் தலைகளை துலுக்கி என்ன அர்த்தம்? தன்னைத்தான் ரட்சித்தார், என்ன மற்றவர்களை ரட்சித்தார், தன்னைத்தானே ரட்சிக்க காணிகள். நீ ஏசுன்னா தெய்வம்னா இப்பவுமே சிலுவையிலிருந்து இறக்கலாம். இவ்வளவு அவமானம் மரித்த பிறகு கூட அந்த அவமானத்தை அவர் பெருசா செய்வார். நினைக்க எபிரேயர் 2:12 வாசிங்க. எபிரேயர் 2:12. எபிரேயர் 2:12 தான் இருக்கோ. அதுல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அது கீழே 2-3 வசனம் தள்ளி பாருங்க. அதுக்கும் கீழே அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வாசகத்தை சொல்றேன். அவர் அவமானத்தை எண்ணாமல், அவர் நம்ம ரட்சிக்கிறோம், மனுஷர்களை மீட்கிறோம் என்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை அவர் நினைக்காமல் சிலுவையை சகித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அங்கே சொல்லுவோம். சிலுவையை சகித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வாசகம். அப்போ அவர் அவமானத்தை பெரிதாக நினைக்கவில்லை. நம்மெல்லாம் ரட்சிக்கப்படுறோம், அதாவது என் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக அவர் அவமானத்தை பெரிதாக நினைக்கவில்லை, சிலுவையை சகித்தார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறார். ஆகவே அந்த சிலுவை ஒரு அவமான சின்னமாக
அவமான சின்னமாக காணப்பட்டார். ஆனால் ஒரு குற்றமும் செய்யாத, ஒரு பாவமும் செய்யாத ஒரு பரிசுத்தவான் செய்யாத தப்புக்காக அந்த சிலுவையில் தொங்கினதுனால அந்த அவமான சின்னம் இன்றைக்கு ஒரு புனித சின்னமாக மாறிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு என் கழுத்தில் ஒரு செயின் தொங்குது, அதில் ஒரு டாலர் போட்டிருக்கிறேன். என்ன டாலர்னா அதில் ஒரு சிலுவை. பெண்களெல்லாம் தாலி போட்டிருப்பீங்க, அதில் என்ன இருக்கும்? சிலுவை. இன்னைக்கு கழுத்தில் அதை தூக்கி சுமக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லா தேவாலயங்களையும் போய் பாருங்கள். தேவாலயத்துடைய கோபுரத்தின் உச்சியில் எது அழகாக கொடுத்திருக்கிறது? சிலுவை. உயர்த்தப்பட்டது ஒரு புனித சின்னமாக மாறிவிட்டது. அல்லேலூயா. சிலுவை ஒரு புனித சின்னமாக மாறிவிட்டது. தினகரர் அருமையான ஒரு பாட்டு ஒன்று பாடுவார். கல்வாரியில் முளைத்து ககனம் வரை தழைத்து எல்லாத்திற்கும் கிடைத்து வரத்தை இணைக்கும். கல்வாரியில் முளைத்து ககனம் வரை தழைத்து எல்லாத்திற்கும் கிடைத்து வரத்தை இணைக்கும். இல்லாரை செல்வராகும் நல்லோரை நல்லோராகும். இல்லாரை செல்வராகும் ஒல்லோரை நல்லோராகும். நல்லாயன் ஏசுவாமி தோளில் சுமந்து சென்ற சிலுவை ஓர் புனித சின்னம். ஜகத்தில் ரட்சகர் இயேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவை ஓர் புனித சின்னம். அல்லேலூயா. இன்னைக்கு அது ஒரு புனித சின்னமாக மாறிவிட்டது. இவங்களாம் கெட்டவனும் அவனெல்லாம் நல்லவனா மாற்றுறது, யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களெல்லாம் செல்வந்தராக மாற்றுறது, யாரெல்லாம் பாவியோ அவனெல்லாம் பரிசுத்தவானா மாற்றும்படியா ஒரு புனித சின்னமாக என் அப்பன் இயேசு அதில் தூக்கி சுமந்து சென்று அதில் தொங்கி மரித்ததுனால அந்த சிலுவைக்கே ஒரு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவமான சின்னம் ஒரு புனித சின்னமாக மாறி. அது மட்டுமல்ல, அந்த அவமான சின்னம் நம்மை மீட்கும் சின்னமாக, மீட்கும் சின்னம், நம்மை மீட்டெடுக்கும் ஒரு சின்னம் சிலுவை. கனடா நாட்டில் கேசல் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பொண்ணு இருந்தா, 10 வயசு பொண்ணு, 10 வயசு, ஒரு 5ஆவது படிக்கிற பொண்ணு கேசலில் பார்க்க கனடா நாட்டில் ஒரு கிராமத்தில். அவளுக்கு 2 தம்பிமார், அவளுக்கு கீழே 2 தம்பிமார். அவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு தினந்தோறும் அவன் தான் கூட்டிகிட்டு வருவான் அவளோட சேர்ந்து. ஒரு சமயம் அந்த நாட்டில் சரியான ஒரு பனிப்பொழிவு. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வரும்போது குளிர் தாங்க முடியும். பனி பொழிவு அப்படியே நேரத்தில் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். பனி குளிர் தாங்க முடியும். ஒரு இடத்துல வந்தோடனே அவங்க காலெல்லாம் மறத்து, கையெல்லாம் மறத்து, எங்களால் நடக்க முடியலை, எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல, குளிர் ரொம்ப காலெல்லாம் மறத்து போச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த சகோதரி ஒரு இடத்துல உட்கார வச்சு, அவங்கள உட்கார வச்சு என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிக்கும்போது அவள் போட்டிருந்த அந்த சொற்ற கலத்தி அவங்க மேலே 2 பேர் மேலேயும் முன்னே சேர்த்து வச்சு அந்த சொற்றை போட்டு மூடிட்டு அவங்க சேர்த்து அப்படியே அடைச்சிட்டு அந்த குழுவில் போகட்டும்னு சொல்லி. ஆனால் நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. வீட்டில் இருந்து தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைகளை காணலையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி தேடி வரும்போது ஒரு இடத்துல இந்த பிள்ளைகள் 3 பேரையும் பார்க்குறாங்க. அதில் சட்டை இல்லாமல் அந்த லேசலில் அந்த 10 வயசு பொண்ணு அப்படியே 2 தம்பிமாரையும் அந்த அவளுக்கு போட்டிருந்த அந்த சுற்ற கலத்தி போட்டு அடைச்சி அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வந்து தட்டி எழுப்புனா அந்த லேசலுக்கு ஈரல், அந்த குளிர் தாங்க முடியாமல் அந்த பனி பொழிவில் அந்த குளிர்லேயே அவங்க நடுங்கி மறித்து போயிருக்காங்க. ஆனால் அந்த 2 தம்பிமாரை செய்கிறாங்க, இதோட தாக்கப்பட்டார்கள். அதை நினைவு கூறும் வண்ணமாக ஒரு நினைவு சின்னம் ஒன்று எழுதியிருக்காங்க.
எழுதி வைத்திருந்தார். ஒரு நினைவு சின்னம் ஒன்று உருவாக்கி அதிலே ஒரு வாசகம் ஒன்று எழுதி வைத்திருந்தார். அந்த வாசகம் உயிர் உள்ளவர்களுக்கு ஊக்கம் தரும் சின்னம் அப்படின்னு அதில் எழுதி வச்சிருந்தார். உயிர் உள்ளவர்களுக்கு ஊக்கம் தரும் சின்னம், an expression of living அப்படின்னு ஒரு வாசகத்தை குறிச்சு வச்சிருக்காரு. இன்னைக்கு கனடா அந்த பொண்ணுடைய தியாகத்தை காட்டுறது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை மீட்டிருக்கு, நம்மை அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார். எப்படி மீட்டிருக்கிறார்? வெளியேறப்பட்ட ரத்தத்தை கிரயமாக கொடுத்து, வெளியேறப்பட்ட ரத்தத்தை, அந்த ஜீவனை கிரயமாக கொடுத்து நம்மளை மீட்டிருக்கின்றார். அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, 1 கொரிந்தியர் 6:20, 7:23 அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே. ஒருத்தர் வாசிக்க, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறீர்களே. இன்னைக்கு நம்ம விலை கிரயத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மை மீட்டு இருக்கிறார். பாபுன்னு ஒரு பையன் இருந்தான், குட்டி பையன். அந்த பையன் ஒரு அப்பாட்ட கொஞ்சம் காசு வாங்கி கொஞ்சம் பலகைகள் ஆடி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அருமையாக ஒரு போட் ஒன்று செஞ்சான். நல்ல ஒரு போட் ஒன்று செஞ்சான். அந்த சின்னதாக ஒரு போட்டை செஞ்சு அதுக்கு பெயிண்ட்லாம் அடித்து அதை கடலில் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் 2 நாள் சாயங்காலம் போல் அந்த அவன் செஞ்ச படகை அப்படியே கொண்டு போய் கடலில் விடுவான். அது அப்படியே அந்த அலையில் படகு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு வர்றதை பார்த்து அவனுக்கு மனசில் ஒரு சந்தோஷம். ஒரு நாள் அப்படி கொண்டு போய் அந்த படகை அந்த கடலில் விடும்போது ஒரு பெரிய அலை வந்துச்சு. அந்த படகை அப்படியே உள்ள கொண்டு போகுது. திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ரொம்ப நேரம் ஆகிட்டு அந்த உள்ளே போன படகு வெளியே வரவே அவனுக்கு ரொம்ப வருத்தம். என் படகு போச்சு, என் படகு போச்சு, நானே கையினால் செஞ்சு அது மண்ணு பூசி அழகாக செஞ்ச படகு, நான் உருவாக்கின படகு இல்லை, ஐயோ அது போயிட்டுதே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப கவலை. இருட்ட ஆரம்பித்த உடனே சோர்வாக வீட்டுக்கு வந்து அவன் சாப்பிட கூட இல்லை. அம்மா கேட்குறாங்க, ஏண்டா ஏன் இப்படி சோகமாக இருக்கா, என்ன? நான் செஞ்ச படகு கடலுக்குள்ளே கொண்டு போய் விட்டேன், உள்ளே போன படகு வரவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி. ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு நாள் அப்பா கூட அப்படியே மார்க்கெட்டுக்கு போகிறோம். போகும்போது இந்த ஓல்டு திங்ஸ் கடை ஒன்று உண்டு. அந்த கடையில் இவனுடைய படகு அப்படியே அங்கே தொங்கிட்டு இவன் செஞ்ச படகு. போய் கேட்கலாம், ஐயா இது யான் படகு தான், இது எனக்கு தந்துருங்க, என் படகு கிடச்சிக்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். படகு இது நான் ஒரு மீனவன்கிட்ட கரையை கொடுத்து வாங்கியிருக்கேன்ப்பா, இது உனக்கு நான் தர முடியும், நான் செஞ்ச படகுயா, என் பேர் இருக்கு பாவம், நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், நீனும் காசு கொடுத்து இது வாங்கியிருக்கேன். உடனே அந்த பையன் அப்பா கிட்ட கேட்குறேன், அப்பா வாங்கி கொடுங்கப்பா. கேட்கும்போது அப்பா அவனுக்கு வாங்கி கொடுங்க. அப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த படகு அவனுக்கு 2 விதத்தில் சொந்தம். என்ன படகு 2 விதத்தில் சொந்தம். ஒன்று அவனே அதை உருவாக்கான், அதனால அது அவனுக்கு சொந்தம். 2வது அவன் இப்போ அதை கரை கொடுத்து எழுதியிருக்கான், வாங்கிட்டான், அதனாலேயும் அது அவனுக்கு சொந்தம். 2 சொந்தமாகிட்டு. இதை போலத்தான் இயேசு நம்மெல்லாம் இருக்கிறார். நம்ம உருவாக்குறது யார்? இயேசு. அதனால் நம்ம அவருக்கு சொந்தம் இல்லையா? நம்மெல்லாம் அவருக்கு சொந்தம். 2வது அந்த படகு கண்டிப்பாக தொலைஞ்சு போகிற மாதிரி நம்மளும் காணாத ஆட்டை போல வழி விலகி வழி தப்பி அப்படியே கடலுக்கு போன படகு மாதிரி அப்படியே போயிட்டோம். ஆனால் ஒரு நாள் நம்மளை விலக்கரையை கொடுத்து திரும்பவும்
மீட்டிருக்கிறார். ஆனால் அது கிரைய என்ன தெரியுமா? உயிர். உயிர் உயிர் தந்து நம்மை மீட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், இன்றைக்கு ஆண்டவருடைய சிலுவை அது ஒரு மீட்பின் சிலுவை. விலைக்கரையை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். ஆகவே நம்மை விலைக்கரையை கொடுத்து மீட்ட அந்த இயேசுவுக்கு நாம் ஆத்மவான்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். ஆண்டவருக்கு இன்னைக்கு நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்றும் போது எப்படி பின்பற்றணுங்கிறது இன்னைக்கு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் முதல்ல என்ன செய்யணும்? தன்னைத்தான் வெறுக்கணும். தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். நான் ஒண்ணுமே கிடையாது, நான் ஒண்ணுமே கிடையாது. பவுல் அப்போஸ்தலர் சொல்லும் போது எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். நஷ்டமும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளும், எனக்கு லாபம்னு நான் நினைச்சது எதெல்லாமோ அதெல்லாம் நஷ்டமும் குப்பையுமாக இருக்கிறார். தன்னைத்தான் வெறுக்க, முதல்ல நம்மை வெறுக்க வேண்டும். அடுத்து நம்ம சிலுவையை எடுக்க வேண்டும். நமக்கு சிலுவை என்னது? நமக்கு சிலுவை என்னது? நம்ம சிலுவை எப்படி எடுக்க? ஒரு 3 பவுன்ல நல்ல பெரிய தங்க சிலுவை எடுத்து அதை கழுத்தில் போட்டுக்கிட்டு அவரை பின்பற்றவா? இல்லை. சிலுவை என்பது நமக்கு நேரிடக்கூடிய பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், நாம் செய்கிற நியாயத்துக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம். நியாயத்தை தானே செய்கிறோம். நான் உண்மையை தானே பேசுகிறேன், நான் உண்மையாக தானே இருக்கிறேன், நான் நியாயத்தை தானே செய்கிறேன், நான் ஒழுக்கமாக தானே இருக்கிறேன். எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த துன்பம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியும். என்ன ஏசு சொல்றார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுதான் சரி. நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் உண்மையாக தானே இருக்கிறேன், ஒழுக்கமாக தானே இருக்கிறேன், நீதியை தானே பின்பற்றுறேன் சொல்ல முடியாது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அந்த உபத்திரவம் தான் சரி. அதை நாம் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளும். ஆனா அது நிரந்தரமான அந்த உபத்திரவமா? அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரமா அவருக்கான மகிமையை தரக்கூடியது. அதனுடைய முடிவு, அந்த உபத்திரவத்தினுடைய முடிவு கன மகிமையை தரக்கூடியது. அதனால்தான் இயேசு சோதிக்கப்பட்ட அவர்களாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே. அந்த சிலுவையை நாம் எடுத்துக்கொள்ளும். சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்ம சுகபோகங்களெல்லாம் தொடர்ந்து அடுத்தால நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ், பெருமை அதெல்லாம் தொடர்ந்து அவமானத்தையும் நிந்தையையும் பரிகாசத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அதை சந்தோஷமா சகிக்கணும். அதுதான் சிலுவை. அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆகவே நம்மை நாம் வெறுத்து ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். என்னைக்கு ஒரு நாள் பின்பற்றா போதுமா? ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது அனுதினமும் என்னை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுற காரியத்தை பார்த்தோம். லூக்கா 9:23 சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய பாடுகள், நிந்தைகள், அவமானங்களை நம்ம சந்தோஷமா என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் சொல்றார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இல்லையா? அந்த நீதி நிமித்தம் நம்ம துன்பம் வரும்போது நம்மளால அதை காண முடியும். அதான் முன்னால் ஒரு அம்மா இருக்கிறாங்க. இந்த அம்மா நான் பைக்கில் ஒரு 1000 ரூபா வச்சிருந்தேன். அந்த அம்மா எடுக்கல. நான் சட்டையை கலத்தி வச்சிருக்கேன்னு கேட்குறேன். நம்ம அது பக்கத்தில் போய் கேட்குறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பார்க்குறேன் 1000 ரூபாய் இல்லை. ஆனால் அந்த அம்மா என்ன
எடுக்கல. நான் உடனே எனக்கு என்ன சந்தேகம் வருது, அந்த அம்மா தான் அந்த சட்ட பக்கத்தில் இருக்குன்னா அவன் தான் 1000 ரூபாய் எடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லி நேரில் போகிற. என்ன அம்மா 1000 ரூபாய் எடுத்தே எடுத்தேன், 1000 ரூபாய் நீ தானே எடுத்தா, நீ தான் சட்ட பக்கத்தில் நின்னா அப்படின்னு நான் போயிருந்தேன். நம்ம இல்லையா இருக்கவே இல்லையா, நான் இந்த அம்மா சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணி இவ்வளோ 2ல் வந்து பார்க்க போகிறேன். அப்படி நின்னமா தான் இவ்வளோ தவிர வேறு யாருமே இருக்காதுன்னு சொல்லி நான் அதை உறுதியாக்கி ஒரு போலீஸ்லேயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். போலீஸ்காரங்க அம்மா எடுத்தியா, அம்மா 2 அடி கொடுக்குறாங்க, அடியை கொடுத்தாலும் நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து ஜீவாவா சார் இது கீழே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த காசை எடுத்துருவார். அந்த அம்மா நான் அவ்வளோ பாடுபடுத்தினாலும் திரும்ப வந்துட்டு யாங்கிட்ட சந்தோஷம் தானேயா, எனக்கும் சந்தோஷம் தான். இதுதான் இல்லையா, செய்யாத குற்றத்தை நீ செஞ்சா அப்படின்னு சொன்னாலும், அவமானப்படுத்தினாலும், போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிகிட்டு போனாலும் என்ன, அதுதான் சரி. அதை நம்ம எடுத்துக்கிட்டு தான் இயேசுவை என்ன செய்ய முடியும், பின்பற்ற முடியும். இயேசு சொல்றாரு, சிலுவையை எடுக்காதவன் எனக்கு பாத்திரவா நல்ல, சிலுவையை எடுத்துட்டு வராதவன் எனக்கு பாத்திரம் நல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்லும்போது 14:27 சொல்லும்போது, சிலுவையை எடுக்காதவன் எனக்கு சீசன், என் சீசனா இருக்கிறவன் எனக்கு நான் சிலுவையை என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள. அப்போ நம்மெல்லாம் யாரும் ஆண்டவருக்கு சீசர் தானே, இயேசுவுக்கு நல்ல சீடராகவும் பாட்டு மட்டும் நம்ம பாடுவோம், ஆனால் சீசனாக மட்டும் என்ன செய்ய மாட்டோம், மாற மாட்டோம். என்ன ஆமாம். அப்போ சீசர்கள் ஆக வேண்டுமானால் இயேசுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு சென்றது. மார்க் 10 ஒரு சம்பவம் சொல்லப்பட்டது. யா நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்கிறார், நீ செய்யாதப்பாயாக, கொலை செய்யாதப்பாயாக, சுத்தமாக ஆசிரிப்பாயாக, இப்படி சொல்லப்பட்டிருக்க அந்த 10 கற்பனைகளையும் நீ கைக்கொள், உனக்கு நிதி ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லும்போது, ஐயா இதெல்லாம் நான் என் சின்ன பிள்ளையிலிருந்தே நான் அதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், கடைப்பிடிச்சு அதை கை கொண்டுட்டு வரேன், வேற ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்லுவார். என்ன 10:21 வாசிங்க. முதல்ல இருக்கிறத வித்து ஏழைகளுக்கு கொடுத்துரு. உனக்கு நிறைய இருக்கு, அளவுக்கு அதிகமாக இருக்கு, அதை வித்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு சிலுவை எடுத்துக்கிட்டு என் பின்னால் வா அப்படின்னு சொன்னான். ஆனால் அவங்க எந்த ஐஸ்வர்யவானாக இருந்தபடியாக அவன் என்ன செஞ்சிட்டான், அவன் சிலுவை எடுக்கிறதுக்கு எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே போய். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆனால் நமக்கு ஒரு சின்ன இடர்பாடு வந்தாச்சுன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, இயேசுவை முழுமையாக பின்பற்றணும். எனக்கு ஃபேன் வேணும், நீ ஏசி போடணும், நிறைய சர்ச்சில் ஏசி வச்சுருக்காங்க, எனக்கு ஏசி வேணும், நான் ஏசி இல்லாமல் பண்ண மாட்டேன், இருக்க முடியாதுனால இப்படி நிறையா நம்ம உல்லாசத்தையும் நமக்கு தேவையானவைகளையும் நாம் விரும்புகிறோம். ஆனால் வட இந்தியாவில் ஆலைகள் இல்லாமல் மரத்து மூட்டிலையும் மாட்டு தொழுவிலையும் உடஞ்ச வீடுகளிலையும் ஓலை குடிசையிலையும் ஆலைகள் நடைபெற்று நினைத்து பாருங்க, நல்ல படிப்பு மாதிரி ஒரு தரையில் நல்ல ஃபேனுக்கு கீழே ஜம்முன்னு உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். சிலுவையை எழுதும்போது நாம் விட வேண்டியதெல்லாம் விடாது. ஆண்டவர் சொல்ற இடுக்கமான வாசலை செய்யணும், அவன் பிரவேசிக்கணும். இடுக்கமான வாசல் அதுதான் உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற வாசல். இடுக்கமான வழியை நீ தெரிந்து கொள்ளுங்கள். அந்த இடுக்கமான வழியை நமக்கு தெரிந்து கொள்வதற்கு நாம் தயங்குகிறோம், முடியலை. நம்ம விரிஞ்சு திறந்து கிடக்கிற வாசலுக்கு தான் என்ன செய்யறோம்,
இல்லை அங்கெல்லாம் கூட்டம் இல்லை, அங்கே போவோம். ஏன் அப்படி கூடி வருவோம், அதான் கூட்டம் இல்லாத என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எங்கே இருக்குதோ அதைத்தான் நம்ம விரும்பும். அது அல்ல என்ன, அது அல்ல. சிவகாசி பகுதியில் ஊழியம் செய்த ராக்லண்ட் ஐயர், அவருடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உயர் ஜாதி மக்கள் மாலையில் போய் அப்படியே திருநீர் உட்கார்ந்து அப்படியே இயேசுடைய அன்பை பற்றி சொல்லுவார். தண்ணி கேட்பாங்க, தாகமாக இருக்கிற தண்ணி கேட்டால் சிரட்டையில் கொடுப்பாங்க, சிரட்டையில் கொடுப்பாங்க. அதை வாங்கி சந்தோஷமாக கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க பாத்திரத்தில் கொடுத்தா இது வேண்டத்தகாதவன், இவன் தொட்டா அந்த பாத்திரம் என்ன ஆயிடும், தீட்டாயிடும் அப்படின்னு சிரட்டையில் தண்ணியை குடிச்சு. அது மாதிரி அவருக்கு கூழ், அந்த கூழை வாங்கி குடிக்கிறதுக்கு பாத்திரத்தை கொடுக்க மாட்டாங்க. காட்டுவா தொப்பியை கலத்து தொப்பியில் வாங்கி அந்த கூழை தொப்பியில் ஊற்றுவாங்க. அந்த தொப்பியில் வாங்கி அதை குடிச்சு பாருங்க. இதுதான் சரி இல்லையா? இன்னைக்கு நாம் நம்ம குருவானவர்களை எடுத்துக்கொள்வோம், நம்ம குருவானவர்களை எடுத்துக்கொள்வோம். அவங்களையும் அந்த மிஷினரிகளையும் லேச ஒப்பிட்டு பாருங்க. கேடி வச்சா கூட என்ன செய்யணும், எனக்கு கார் நடத்தணும், எனக்கு சாப்பாடு தரணும், நான் இப்படி நான் இப்படி. இந்த குருமார்களை நாம் பார்க்கிறோம். சிலுவையை சுமக்காத குருமார். இன்னைக்கு வந்த மிஷினரிகள் அப்படி இருந்தாங்க. நம்ம ஸ்வாட்ஸ் ஐயரை பற்றி அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் விசிட்டுக்காக அவரை பார்க்கறதுக்காக திருநெல்வேலிக்கு வரார். அவர் தன்னுடைய கடிதத்தில் அங்கே உள்ளவங்களுக்கு அவங்க அந்த ஹெட்டு சபைக்கு எழுதும்போது ஸ்வாட்ஸ் ஐயரை பற்றி சொல்லும்போது, ஸ்வாட்ஸ் ஐயர் அந்த பெரிய பணக்காரராக இருந்தவர் இன்னைக்கு ஒரு சின்ன நார்கட்டில் படுத்து கிடக்கிறார், ஒரு நார்கட்டில் படுத்து கிடக்கிறார். அவர் எழுதும்போது உணவு வகைகளில் அவித்த அரிசியையும் காய்கறிகளையும் உணவாக உட்கொள்ளுகிறார். அவங்களுக்கு அரிசியில் சாப்பிட்டு பழக்கம், அரிசியை பிடிக்க, காய்கறினா என்னன்னே தெரியும். அவங்களுக்கு இந்த பிரெட்டு, பழங்கள், சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் சாப்பிடுவாங்க. வித்தியாசமான சாப்பாட்டு ஆள். அப்போது இன்னும் அவரை பற்றி ஒரு 15 பாயிண்ட்கள் இதெல்லாம் அவரை பற்றி எழுதுகிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சுருக்கம் என்னன்னா, அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு இங்கே பணி செய்கிறார். கடைசியில் எழுதுகிறார், சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறார், ஜனங்களையும் பின்பற்ற வைக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வடிவத்தில் அவர் எழுதுகிறார். இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்களை பாருங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பாருங்க. மோகன்சில் ஆசரஸ் இருக்கிறாங்க, ஆழ்த்தினகர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம முன்னத்தூருக்கு வாங்கையா அப்படின்னு கூப்பிட்டோம்னு வைக்கிறேன். என்ன, எங்களுக்கு ஏசி ரூம் 15 ரூம் வேணும், எங்கள் ஆட்கள்லாம் தங்குறதுக்கு சாப்பாடு இந்தந்த இதெல்லாம் வேணும்னு சொல்லி ஒரு பெரிய மெனு ஒன்று கொடுத்துருவாங்க. கார், இந்த காரில் தான் எங்கள் டீம் வருவாங்க, இந்த கார் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும், எங்களுக்கு பந்தல் அமைப்பு இப்படி இருக்கணும், மைக் செட் அமைப்பு இப்படி இருக்கணும். என்ன, குதிரையிலையும் நடந்தும் கால் பழுத்து போய் ரேணி செய்யறது ஆழ்வாரேரி பகுதியில் ஊழியை செய்யும்போது அவர் அந்த பேய்குளத்திலிருந்து நடந்தே வந்தார். சரியான வெயில், காலில் செருப்பு ஒன்று போட்டிருந்த செருப்பு பிஞ்சு போச்சு. அந்த கையில் எடுத்து வச்சுட்டு ராத்திரி போய் தச்சுக்கலான்னு சொல்லி அந்த செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு வந்து ஆழ்வாரேரி அந்த கிராமத்தில் வந்து ஒரு இடத்துல திண்ணையில் அப்படியே உட்கார்ந்து அந்த காலை பார்க்குறாரு. கால் அப்படியே புத்துவே. இதுதான் சிலுவை. இன்னைக்கு நம்மை ஆண்டவர் அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார் இல்லையா? ஆமாம், நீ இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ சந்தோஷத்தை மட்டும், உனக்கு உல்லாசத்தை மட்டும், திருப்தியை மட்டும் நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது. உன் திருப்தியை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உன் அசௌகரியத்தை நீ என்ன செய்யணும்? ஏன் எனக்கு இல்லையே, நான் இப்படிலாம் இருப்பேனே, அசௌகரியத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதுதான் சிலுவை. ஆகவே ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுக்க
ஆண்டவரே, நான் சிலுவையை எடுக்கலாமா? எடுக்கலாமா? அது எப்படி முடியும்? என்ன முடியாத காரியம் அதானா? எடுக்க வேண்டும். ஆண்டவரை பின்பற்றணும்னா பாடுகள், கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல, அவன் எனக்கு சீசன் அல்ல என்று சொல்லுவேன். ஆனால் அப்படி எடுக்கவனுக்கு இங்கே வாழ்வு கிடையாது. இங்கே அவனுக்கு நல்லா இருக்க மாட்டான். எங்கே இருக்கும்? பரலோகத்தில் பெரிய சிம்மாசனம் போட்டு ஆண்டவர் பக்கத்தில் வச்சிருப்பாரு. இவன் பூமியில் இவ்வளோ பாடுகளை நான் என்ன மாதிரி எனக்கு ஈக்குவலாக இவ்வளோ பாடுகளை அவன் அனுபவிச்சிருக்கான். இவ்வளோ பாடுகளை எனக்கு அனுபவிச்சிருக்கான். எனக்கா சிலுவையை ஒவ்வொரு நாளும் அவன் சுமந்து 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 என்னை பின்பற்றினான். இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய மிஷினரிகள், ஊழியக்காரர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அங்கே ஒரு கிழிஞ்ச பாய் தான். கற்பனைக்கு சொல்லி பரலோகராஜ்யத்தில் ஒரு கிழிஞ்ச பாய் தான் ஒரு வாரத்தில். என்ன ஆமாம், நம்ம ஊருக்கு சில நேரம் கொஞ்சம் ஒரு மாதிரிப்பட்ட ஆட்கள் வந்தாச்சுன்னா, ஒரு பிச்சைக்காரன் வரான்னா ஒரு கிழிஞ்ச பாயை கிழிஞ்ச சாக்கை போட்டு அதில் உட்காந்து அப்படின்னு. கொஞ்சம் நல்ல ஆட்கள் வந்தாச்சுன்னா பெரிய சேர் எடுத்து போட்டு அதை நல்ல 4 தடவை தொடச்சி இதில் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் அந்த பரலோகத்தில் அந்த பிச்சைக்கார மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதான் ஐஸ்வர்யவான் லாசரு கருக்கிற அந்த சம்பவத்தில் ஆண்டவர் சொல்லும்போது அதைத்தான் குறிப்பிடுகிறார். இந்த உலகத்தில் சிலுவையை சுமந்தவர்கள் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார்கள் இல்லையா? அந்த சிங்காசனம் வியாடி பாடுகள், நிந்தைகள் எது வந்தாலும், அதாவது நீதிக்காக எனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அது சந்தோஷமாக நான் என்ன செய்வேன்? நான் எடுக்காததை சொல்லிவிட்டானே, நான் செய்யாததை சொல்லிவிட்டாங்களே, நான் பேசாததை சொல்லிவிட்டாங்களே, பேசுறேன்னு சொல்லி இப்படி நான் நீதிக்காக துன்பப்படாமல் போயிடும். நம்ம நியாயத்தை, நீதியை நிலைநாட்டுறதுக்கு நம்ம ரொம்ப முயற்சிக்கிறோம். ஆனால் ஒரு குற்றமும் செய்யாத அவருக்கு அந்த என்ன, ஒரு குற்றமும் செய்யாத அவருக்கு அந்த பச்சை மரத்துக்கே இந்த பாடுங்கள், பட்ட மரத்திற்கு எந்த பாடம் வந்தீங்க? பட்ட மரம் என்ன, நான் ஒரு கனியற்ற ஆழ்மரம் பட்ட மரம் அல்லவோ? சிலுவையை நாம் எடுத்துக்கொள்வோம். உணர்ந்தவர்கள் ஆண்டவர் சமூகத்திலே நம்மை நாம் ஒப்புக்கொள்வோம். ஆண்டவர், எனக்காக சிலுவையிலே தொங்கினேன். உன்னுடைய சிலுவை அவமான சின்னமாக இருந்தது, ஆனால் இன்றைக்கு ஒரு புனித சின்னமாக மாறியிருக்கிறது. நான் அதை போற்றுகிறேன். அதுவே எனக்கு மேன்மை. இந்த உலகத்திலே நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டேன் என்று பவுலடிகள் சொல்லுகிறார். அந்த சிலுவையை நான் மேன்மை பாராட்டுகிறேன், மேன்மையாக இருக்கிறேன். உன்னுடைய சிலுவை என்னை மீட்ட ஒரு சின்னம். ஆகவே என்னை மீட்ட, நிலைக்கரையை குறித்து என்னை மீட்ட உமக்கு நான் நன்றி உள்ளவனாக சாட்சி உள்ளவனாக நான் வாழ்வதற்கு உம்முடைய சிலுவையை அனுதினமும் நான் எடுத்துக்கொண்டு உண்மை பின்பற்றுகிறேன். அனுதினமும் எடுத்துக்கொண்டு சந்தோஷமா பாடுகள் வந்து என்ன சொல்லுவாங்க? சந்தோஷம். துன்பம் ஒரு வேளையிலே சிரிங்க அப்படின்னு சொல்லி கவிஞர் ஒருத்தர் சொல்லியிருக்கார். இடுக்கண் வருந்தால் நகுக, திருவள்ளுவர் சொல்லியிருக்கு. அதாவது துன்பம் வரும்போது என்ன செய்யணும்? நம்ம சிரிக்கணும். ஆனால் துன்பம் வரும்போது நம்ம மூஞ்சி ஓர பார்க்கணும். ஒன்றரை வளத்துக்கு அது கடுமையாக நாம் காண்கிறோம். துன்பம் வரும்போது, இடுக்கண் வரும்போது சிரிக்க வேண்டும். துன்பம் வரும்போது சிரிக்க வேண்டும். ஆகவே அந்த துன்பத்தை சிரிச்ச முகத்தோடு நம்ம நினைச்சிடணும், எடுத்துக்கிட்டு அந்த கவியை பாடுவோமா? இடுக்கமான ஆசைகளிலே அருந்தி நுழைய முயன்றிடுவோம்.
ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு